வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு அரபிக் டெசர்ட் தான் பார்க்க போறோம். குனாஃபா தான் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான அரபிக் குனாஃபா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். குனாஃபா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 500 கிராம் சேமியா எடுத்துக்கலாம். நம்ம சேமியா வச்சு தான் குனாஃபா பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேமியா கூட பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பட்டரும் சேமியா நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃப்ரையிங் பேனில் இந்த மாதிரி பட்டரை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த சேமியா பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு லேயர் வரா மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸிங்கை. இப்போ ஒரு லேயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மிக்ஸிங் நல்லா டைட் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணும் போது அது நல்லா லேயர் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குனாஃபில் உள்ள ஸ்டஃபிங்க்கு ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராமில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும் இது குனாஃபா மேலே ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீமியான மில்கை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த லேயர் ஃபுல்லாக கவர் ஆகணும். நெக்ஸ்ட்டு மொசரல்லா சீஸ் ஒரு 100 கிராம் இது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ சீஸ் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க அந்த சேமியா மிக்ஸிங்கை இந்த லேயர் கவர் ஆகிற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ டாப் லேயரும் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லேடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபயர் ஆன் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அந்த சேமியா வந்து தீஞ்சிடும். ஸோ ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ண இன்னொரு பேனில் அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த பாட்டம் சைடும் குக் ஆகணும். ஸோ இந்த பேனில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸில் குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறோமோ அந்த பிளேட்டை மேலே வச்சு டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் குனாஃபா நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது மேலே கார்னிஷுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாலாம் இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை இது மேலே ஊற்றி விட்டுருங்க. ஒரு சூப்பரான அரேபியன் குனாஃபா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குனாஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.